வெல்கம் பேக் டு குக் வித் பிரியா. குக் வித் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நான் ரொம்பவே ஈஸியாக அண்ட் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இனிமேல் உங்கள் வீட்டில் மாங்காய் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவையும் இருக்கக்கூடிய மாங்காய் பச்சடி தாங்க நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் அறுசுவையும் இருக்கும். இப்போ வாங்க மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் நீங்கள் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் துருவுறதுனா கூட நீங்கள் துருவிக்கலாம். பட் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு நம்ம வரமிளகாய் சேர்க்க போகிறோம். நான் 4 வரமிளகாவை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாங்காவை பார்த்தீங்கன்னா தோல் சீவி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் அந்த தோல் இருக்கட்டும், அந்த தோலோட துவர்ப்பு வேணும் அப்படின்றதுக்காக மாங்காயை தோலோடவே நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ கட் பண்ணி வச்ச மாங்காயை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மாங்காய் பச்சடி ரெசிபிங்க இது. ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் இதை செஞ்சிடலாம். ஜென்ரலாக இதை நியூ இயர் அப்போ பண்ணுவாங்க. ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு அறுசுவையும் நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இதை செய்வாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி. அடுத்து மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் இன்னும் சின்ன பீசஸாகவும் கட் பண்ணலாம். இல்லை துருவி கூட நீங்கள் மாங்காவை துருவியும் இதை செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு குக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம கசப்புக்காக வேப்பம் பூ சேர்ப்போங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதை கிளறி விட்டு கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு மூடி குக் பண்ணுங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லாவே வெந்திருக்கும். பாருங்கள், அந்த தோல் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ மாங்காய் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் வெல்லம் சேர்க்க போகிறோம். சில பேர் சர்க்கரை கூட சேர்ப்பாங்க. பட் வெல்லம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் கருப்பட்டி வெல்லம் அல்லது நார்மல் வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நான் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வெல்லம் நல்லா இதில் உருகி வந்ததுமே நம்ம வேப்பம்பூவை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வெல்லம் எல்லாமே உருக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி லைட்டாக கிரேவி மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த வெல்லம் உருகி. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வேப்பம்பூ நான் சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் இதில் வேப்பம்பூ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கசப்பு நிறையா வேணும், நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா வேப்பம்பூ நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். பட் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த அறுசுவையும் கொண்ட மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மாங்காய் வாங்கினீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் பிரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.